அத்தியாயம் 24. ஒரு வாரம் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பினார் ஜானகி. அவர் வரும் முன்பு அவரது அறையை மட்டும் பார்த்து பார்த்து சுத்தம் செய்தார் பாட்டி. அதை பார்த்து கொண்டிருந்த இனியா, இதெல்லாம் ரொம்ப அதிகம் பாட்டி, நான் இந்த ஒரு வாரமாக எவ்வளோ கஷ்டப்படுறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணீங்களா என்றாள். அவளை முறைத்தவர், என் வயசு என்ன உன் வயசு என்ன, நீ தான் எனக்கு உதவி செய்யணும், நான் உனக்கு செய்யக்கூடாது என்றார். இருந்தாலும் பாட்டி, நீங்கள் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டீங்க என்றால் கண்கள் கலங்க. உங்கள் அம்மா செத்து பழிச்சு வந்திருக்கா இனியா, இனிமேலாவது கொஞ்சமாவது பொறுப்பாக நடந்துக்க பாரு, அவள் இருக்கிற இடம் ரொம்ப சுத்தமாக இருக்கணும், அதுக்கு தான் நானே சுத்தம் செஞ்சேன் என்றார். நான் பொறுப்பானவ தான், எங்கள் அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும் என்னோட அருமை என்றார். படுக்கையில் அமர்ந்தவர், இங்கே வா என்று அவளை அழைத்தார். அவள் அருகே சென்று அமர்ந்தவள் தலையை குனிந்து கொண்டே அமர்ந்திருந்தாள். அவளது கைகளை அழுத்தமாக பற்றி கொண்டு, உங்கள் அப்பன் பேசினதை கேட்டேல, அதுதான் திருமண பந்தம், அவனோட பலமாக இருந்தது ஜானகி தான், அவங்க திருமண வாழ்க்கையோட வெற்றியே அதுதான் என்றார். அவள் பாட்டியை பார்த்த வண்ணம் அமைதியாக இருந்தாள். உங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தாலும் உன்னை பற்றிய கவலை மனசை அரிச்சுக்கிட்டே இருக்கும், அதுவே அவள் உடம்பை தேர விடாமல் செய்யும் என்றார். அவர் சொல்ல சொல்ல அவள் மனம் பாரமாகி போனது. ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கும் அவங்க பிள்ளைகள் பொக்கிஷன்தான். ஆனால் ஒரு சிலர் அந்த பிள்ளைக்கு நல்லது செய்கிறதா நினச்சி தன் கையை விட்டு இறக்கி விடாமல் கடைசி வரை பொத்தி பொத்தி வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த பிள்ளைக்கு இந்த உலகத்தில் தன்னிச்சையாக வாழ தெரியாமல் வாழ்க்கையை இழந்து நிற்குதுங்க. உதாரணத்துக்கு உன்னோட வாழ்க்கையே சொல்லலாம் என்றார். தாய் தந்தையை குற்றம் சொல்லவும் அவசரமாக, எனக்கு நல்ல படிப்பெல்லாம் கொடுத்து சமூகத்தில் நல்ல நிலைமையில தான் கொண்டு வந்திருக்காங்க பாட்டி, அம்மாவும் அப்பாவும் என்றால் கோபமாக. அவளை கூர்ந்து பார்த்தவர், படிப்பை மட்டும் கொடுத்தவங்க வாழ்க்கையை எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்கலையே, யோசிச்சு பாரு, ஒரு நாளாவது உன் அம்மாவோட துணை இல்லாமல் நீயே எல்லாம் செஞ்சு வேலைக்கு கிளம்பிருக்கியா? உன் அறையை சுத்தம் பண்ண அம்மா வேணும், உன் துணிமணியை துவைச்சி எடுத்து வைக்க அப்பா வேணும், ஜூஸு போட உன் அலமாரியை அடுக்கி வைக்க, நீ சாப்பிட்ட தட்டை கழுவி வைக்க, முக்கியமாக உன்னோட பாத்ரூமை சுத்தம் செய்யன்னு எல்லாத்துக்கும் அம்மா அப்பா துணை இல்லாமல் உன்னால் எதுவுமே செய்ய முடிஞ்சதில்லை. எல்லாத்தையும் நீ பணத்தால் அடைஞ்சிடலான்னு நினைக்கிற. பணம் கொடுத்தா கூட செய்வதற்கு ஆள் கிடைக்காத விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்கு இனியா. அதே மாதிரி உனக்கு கிடைச்ச அளவில்லாத அன்பை இந்த நிமிஷம் வரை நீ துளி கூட உணரவே இல்லை. ஒரு மாதம் அந்த பிள்ளையோட வாழ்ந்திருக்க, அவனுக்கு இருக்கிற அந்த அன்பு உன்கிட்ட என்னால் பார்க்கவே முடியல. எனக்கு புரியல நீ என்ன வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு. எத்தனை நாளைக்கு உனக்கு துணையாக உன்னோட அப்பாவும் அம்மாவும் வர முடியும்? அவங்க காலம் முடியும் போது உன்னை தனியாக இந்த உலகத்தில் விட்டுட்டு போன பின்னாடி உனக்கு என்ன வாழ்க்கை இருக்குது சொல்லு? இப்போ எல்லாமே நல்லா தான் இருக்கும், வேலைக்கு போயிட்டு வர்றதும் சாப்பிட்றதும் தூங்குறதும் குதூகலமாக இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் அதுவே அழுக்க ஆரம்பிச்சிடும், எல்லாமே வெறுமையாக தெரியும். இன்றைக்கி உங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியலைன்னதும் துடித்த மாதிரி துடிக்க ஒருத்தர் கூட உனக்கு இருக்க மாட்டாங்க. தனிமையில் இருந்து வெறுமையுடனே காலத்தை கழிக்க வேண்டியது தான். உனக்கு அமைஞ்ச வாழ்க்கை துணை கொடுமை பண்ணுறவனா இருந்திருந்தா இந்த பேச்சுக்கெல்லாம் இடமில்லை. நல்ல குடும்பம், நல்ல துணை என்று எல்லாம் இருந்தும் பொறுப்புகளை சுமக்க முடியாமல் வாழ்க்கையை இழந்து நிற்கிற. அத்தனை பெரிய படிப்பை படிக்க முடிஞ்ச உன்னால் வீட்டை நிர்வகிக்கிறது பெரிய விஷயமா என்ன? உன்னால் முடியும். எங்கள் காலம் மாதிரி ஆண்கள் ஒதுங்கி இருப்பது கிடையாது. உங்கள் தாத்தா சமையலறை பக்கம் எட்டியே பார்க்க மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்க பசங்க மனைவிக்கு உதவ தயாராக இருக்கிறாங்க. ஆனால் அப்படியும் நீ பொறுப்பை சுமக்க தயாராக இல்லை என்றார். அவரையே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தவள் எதுவும் பேசாமல் அவர் மடியில் படுத்துக்கொண்டு, அது எப்படி பாட்டி, எனக்கு அவர் மேலே பாசம் இல்லைன்னு சொன்னீங்க, ஒவ்வொரு நாளும் அவர் என்னை கூப்பிடுவான்னு நினச்சி எதிர்பார்த்து ஏமாந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் எல்லாத்தையும் விட அப்பாவை அவர் அவமானப்படுத்திட்டார் பாட்டி, அதை என்னால் தாங்க முடியல, எனக்கு அவரை விட அப்பாவை அதிகம் பிடிக்கும் என்றாள் கண்ணீருடன். பேத்தியை பார்த்து மெலிதாக சிரித்தவர், உன்னை விட இப்போ அப்பாவுக்கு அம்மாவுடைய துணை தான் அவசியம், அதை நீ சீக்கிரம் உணர்வ. உங்கள் அப்பாவே உன்னை தூக்கி எறியும் போது அதை புரிஞ்சுக்குவ. கணவன் மனைவி உறவுக்குள்ள பிள்ளைகள் கூட நுழைய முடியாது. அதை என்னைக்கு புரிஞ்சுப்பியோ அன்னைக்கு தான் அவனோட அன்பும் அரவணைப்பும் உனக்கு புரியும் என்று கூறி எழுந்து கொண்டார். அப்போது எங்கள் அப்பாவுக்கு நான் முக்கியம் இல்லையா என்றால் கண்ணீரோடு. அவளின் தலையை வருடியவர், எல்லா உறவுகளையும் விட கணவனுக்கு மனைவி என்கிற உறவு இறுதி வரை வரும் இனியா. உனக்குமே சொல்கிறேன், ஜீவா தான் எல்லாமே உனக்கு. உன்னோட சுக துக்கங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ண உனக்காக உங்கள் அப்பா தேர்ந்தெடுத்து கொடுத்தவர் என்றார்.
எங்கள் அப்பா என்னை ஒரு வார்த்தை தப்பாக பேசினதில்லை, ஆனால் ஜீவா என்னை திட்டான் என்றாள். உங்கள் அப்பா செல்லம் கொடுத்து உன்னை தனித்து வாழ விடாமல் பண்ணியிருக்கான். ஜீவா அதை உனக்கு பழக்கம் பண்ண பார்க்குறாரு. 2 பேருமே அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில் அவங்க அன்பை உனக்கு தராங்க. ஆனால் நீ தான் அதை சரியாக இனம் பிரித்து பார்க்க தெரிஞ்சுக்கணும் என்றார். அவள் யோசனையில் அப்படியே நின்றுவிட அவள் தோளை தட்டி, நேரமாச்சு, கிளம்பு, போய் ஜானகியை பத்திரமா அழைச்சிட்டு வா என்றார். மௌனமாக அவர் சொன்னதையெல்லாம் யோசித்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்றவள் ஜானகியையும் சங்கரனையும் அழைத்து கொண்டு வீடு வந்து சேர்ந்தாள். ஜானகிக்கு வீட்டை பார்த்து பெருமையாக இருந்தது. மகள் தானாகவே ஒரு வாரம் வீட்டை நிர்வகித்து இருக்கிறாள் என்றெண்ணி. அவர்கள் வருவதற்குள் புதிய சமையல்கார அம்மாவின் உதவியுடன் ஜானகிக்கு வேண்டிய பத்திய சமையலை தயார் செய்து வைத்திருந்தார் பாட்டி. அதை பார்த்து, ஏன் பாட்டி நீங்கள் செஞ்சுங்க, நானே வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன்ல என்றவளை கண்டு சங்கரன் பயந்து போனார். அம்மாடி, ஒரு வாரமாக நானே வீட்டு சமையலை சாப்பிடாம நொந்து போயிருக்க, இன்னைக்கு நீ பண்ணியிருந்தா அவ்வளவுதான் என்றார். அவரின் பேச்சை கேட்டு அழுவது போல முகத்தை வைத்து கொண்டு, அப்பா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஜீவா கிட்ட கேட்டு உங்களுக்கு செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன் தெரியுமா என்றாள். அவள் சொன்னதும், என்ன ஜீவாவா, அவருக்கு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதது தெரியுமா என்றார். இல்லைப்பா, நான் சொல்லலை, நான் தான் 1 மாதமாக பேசவே இல்லையே, இப்போ போய் இதை சொல்லலாம் வேண்டாமான்னு யோசனை பண்ணி விட்டுட்டேன் என்றாள். சங்கரனுக்கு மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் படுத்த போதுதான் ஞானோதயம் வந்திருந்தது. தங்களுக்கு பிறகு பெண்ணை யார் பார்த்து கொள்வார்கள் என்கிற பயமும் உள்ளுக்குள் அழுத்த, தான் மாப்பிள்ளையிடம் அதிகமாக பேசிவிட்டோமோ என்ற எண்ணமும் தோன்றியிருந்தது. அவர் கூறியது போல தானும் பெண்ணை இன்னும் சரியாக வளர்த்திருக்கலாமோ என்கிற எண்ணமும் வந்திருந்தது. அதற்கு காரணம் அவளது சமையல்தான். அதன் காரணமாக, மாப்பிள்ளை எப்படிமா பேசினாரு, இன்னும் கோபமாக இருக்காரா என்றார். மறுப்பாக தலையை சேர்த்து, அதெல்லாம் இல்லைப்பா, எப்பவும் போல தான் பேசினார் என்றாள். பாட்டிக்கு மகனின் மனதில் உள்ளது புரிந்தது. ஜானகிக்கும் கணவரின் மாற்றம் மகிழ்ச்சியை அளித்தது. அதே நேரம் சரோஜாவிற்கு அவரின் சகோதரி மூலியமாக ஜானகியின் உடல்நிலையை பற்றிய தகவல் வந்தது. அதை கேட்டு பதட்டத்துடன் வந்தவர் கணவரிடம், என்னங்க, நம்ம சம்பந்தி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களாம் என்றார். அப்படியா, யார் சொன்னா? அதுவாங்க இப்போ முக்கியம், அதுதான் அந்த பொண்ணு அவனை கேட்டு கேட்டு சமைச்சது போல இருக்குங்க என்றார். சரி, கிளம்பு, நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுவோம். எந்த ஆஸ்பத்திரின்னு கேட்டியா என்றார். வீட்டுக்கு போயிட்டாங்களாங்க, நம்ம வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துடுவோம் என்றார். ஜீவாவுக்கு சொல்ல வேண்டாமா, அவனும் பார்க்க போகணுமே. அதெல்லாம் அவன் போய்ப்பான், இனிமேல் அவன் நம்ம பேச்சை கேட்பானா, விட்டா அங்கேயே 1 வாரம் தங்கி மாமனாருக்கும் மாமியாருக்கும் உப்புமா கிண்டி போடுவான் என்றார். அதை கேட்டு சிவசு சிரித்துவிட அவரை முறைத்து கொண்டே சென்று புடவையை மாற்றி வந்தார்.